கவிதாஞ்சலி என் அன்பே என் அன்பே என் நெஞ்சுக்குள் காதல் வலி. நான் ஒரு பொண்ணை முதல் டைம் காதலிச்சதுன்னா அது ஒன்று மட்டும்தான். பாதமெங்கும் இருக்கான்னு தெரியல, போய் பார்க்கணும். கதையில இப்படியே அழுந்துட்டே இருக்காது, போய் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. அவளும் வேலை சாப்பிடாம அழுந்துட்டே இருந்தா. ஏதாவது மயக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? ஐயோ, இந்த பொண்ணு எப்படியும் வரமாட்டா. நான் வேற இந்த குளோன்ல இருந்து இவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுறது. என் கூட இருந்தவனும் அவனும் ஹாஸ்பிட்டல் போயிட்டான். பேசுறதுக்கு யாருமே இல்லாம தனியா உட்கார வச்சுட்டானுங்களே. இந்த வேலையை விட்டுறலாம்னு நினைச்சாலும் முடியல. என்னதான் பண்றது? ஐயோ, விடிகிற வரைக்கும் அந்த வீட்டையே இப்படியே பார்த்துட்டு இருக்கணுமா? அட போங்கடா, கொஞ்ச நேரமாச்சும் தூங்கலாம். கண்ணை 3 நாளும் ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டுருவானுங்க. நம்ம கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே தூங்கலாம். 12 மணி ஆகுது, அந்த பிள்ளை என்ன வரவா போகுது? தூங்குவோம். வீட்டை விட்டு வேற வந்துட்டோம். இப்போ எங்க போறதுனே தெரியலையே. எப்படியும் போனாலும் என்ன கண்டுபிடிச்சிடுவாங்க. அது எந்த பக்கம் போனா என்ன? ஏதோ ஒரு பக்கம் போலாம். எந்த பக்கம் போலாம்? பயமா வேற இருக்கே. இது யாரு? ஐயோ, வீட்டை விட்டு வர்றது ஈஸி நினைச்சு வந்தேன். ஒவ்வொரு அடி வைக்கிறதும் எவ்வளோ கஷ்டமா இருக்கு. திரும்ப போயிடலாமா? ஐயோ அம்மா, அவங்க கஷ்டப்படக்கூடாது தானே வந்தேன். திரும்பவும் போய் கஷ்டப்பட வைக்கலாம்னு நினைக்கிறியா என்ன? அப்படியே கிளம்பிடு. ஐயோ, இங்கிருந்து ஓடிட வேண்டியதான். அம்மோ நிற்காத, ஓடிடு. அம்மு எங்க போயிட்டா? ஆளையே காணோம். ஒருவேளை பாத்ரூம்ல இருக்காளோ? அம்மு, அம்மு, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறா? என்ன பாத்ரூம்லயும் இல்ல? ஐயோ, எங்க போயிட்டா? அம்மா கூடயும் இல்ல. எங்க தான் போயிருப்பா? வெளியே போய் பார்க்கலாம். யாருப்பா இந்நேரத்துல ஃபோன் பண்றது? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? டேய், நீ யாருன்னு சொல்லுடா. யாருன்னே சொல்லாம இவன் பாட்டுல பேசுறான், பைத்தியக்காரன். டேய், போனை வைடா டேய் டேய் டேய், போனை கட் பண்ணினா அவ்வளவுதான். உன்னுடைய பாஸ் தான்டா பேசிட்டு இருக்கேன். பாஸ், உங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பாஸ், நான் வாட்ச் பண்ணிட்டு தான் பாஸ் இருக்கேன். டேய் மண்ணாங்கட்டி, அவ உன்னை தாண்டி போயிட்டாடா. பாஸ், என்ன சொல்றீங்க? நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணு போகவே இல்லை பாஸ். அந்த பொண்ணு உன்னை தாண்டி இப்போதான் போனான். அவளை போய் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரேன். பாஸ். டேய் டேய், போய் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற வழியை பாரு. எனக்கு அவளை கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணு. ஓகே பாஸ். ஹரி, நான் ரோட்ல என்னடி பண்ணிட்டு இருக்க? இருந்தாலும் ஏன் பண்ணாடி ரொம்ப அழகுதான். சிவா, அங்க என்ன பண்ற? இங்க வா. இதோ வரேன். சீக்கிரமா வா வா. சொல்லுடி, என்ன? ஒன்னும் இல்ல, சும்மா தான் கூப்பிட்டேன். சரிதான். அடியே, என்னடி இருமுற? லைட்டா கூலிங்கா இருக்கா, அதான் இருமல் வந்துருச்சு. நான் கூட பயந்துட்டேன். சார், எதுக்கு பயந்தீங்களா? இல்ல, இங்க கூட்டிட்டு வந்து உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா யாருமா உன்னை பாத்துக்கிறது? அது ரொம்ப கஷ்டமாச்சு, அதான். ஓ, சாருக்கு என்ன பாத்துக்கிறது அவ்வளவு கஷ்டமா? ஆமாமா, ரொம்ப கஷ்டம். சரி, இங்கிருந்து கிளம்ப போனோம். எதுக்கு கிளம்ப சொல்ற?
என்ன பார்த்துக்கிறது தான் உனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. என் கூட நீ இருந்து எதுக்குப்பா கஷ்டப்படுற? இங்கிருந்து கிளம்பு ஃபர்ஸ்ட். சரி ஓகே, டீ குடு, நான் கிளம்புறேன். கார்ல தானே இருக்கு, எடுத்துட்டு கிளம்பு. இப்போ சாருக்கு என்னாச்சு? ஐயோ, உன் கூட பேசிட்டு இருந்தாலும் எனக்கும் இப்ப இருமல் வந்துருச்சுடி. என்னது? இல்ல, எனக்கும் இருமல் வந்துருச்சுன்னு சொன்னேன். உன் கூட ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஐயோ அப்படி இல்லம்மா, நான் வேற சொல்ல வந்தேன். அது உனக்கு வேற மாதிரி கேட்டிருக்கும். உனக்கு வந்ததுனால எனக்கும் வந்துச்சுன்னு தான் சொல்ல வந்தேன். இல்லையே, எனக்கு உன் கூட பேசி அப்படின்னு கேட்டுச்சு. ஐயோ அப்படிலாம் சொல்ல முன்னாடி என் தங்கம், உனக்கு காது நல்லா கேட்கலன்னு நினைக்கிறேன். யாருக்கு காது நல்லா கேட்கல? அடியே உனக்கு தாண்டி. சரிதான். இருந்தும் என் தனிமையில் தவிக்கிறேன், சொந்தமாய் நீ வா பிழைக்கிறேன். எந்தன் வீட்டு சொந்தம் என்று நேற்று வரை நினைத்தவள் உன் வீட்டில் கூடி வர நினைக்கிறேன். உன்னை காதலித்த கணமே உனக்குள் வந்தேன். கண்ணுக்குள் ஏதோ கண்ணுக்குள் ஏதோ கனவுகள் தட்டி தட்டி திறக்கிறதே. நெஞ்சுக்குள் ஏதோ நெஞ்சுக்குள் ஏதோ காலடி சத்தம் ஒன்று கேட்கிறதே. உன்னுயிர் வந்து எந்த உயிர் தொட்டது, என் உலகமே உன்னால் மாறிவிட்டது. கண்ணே சொல்லிதுதான் காதல் என்பதா? சரி சரி, இப்படியே பார்த்துட்டே இருக்க போறியா இல்ல ஊருக்கு கிளம்பலாமா? இல்ல இப்படி இருக்கலாம். அப்போ நம்ம இப்போதைக்கு ஊருக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி சரி வா கிளம்பலாம். கிளம்பலாமே. காதல் என்பதா கடவுள் என்பதா, உன்னை கொடுத்தது யாரடி? நீயும் நானும் வேறு வேறில், சிவனின் மனதில் சக்தி நீ. நமது விழிகள் பார்த்து கொண்டார் மௌனமோ. மாப்பிள்ள என்ன பண்ற? டியூட்டில தான் இருக்க. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? அம்மு மிஸ்ஸிங் தான், வீட்டை விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். எங்க தெரியுமே அம்முவை காணும். மாப்பிள்ள என்ன சொல்ற? மாப்பிள்ள பயமா இருக்கு. எப்போ இருந்து காணும் தெரியுமா? மாப்பிள்ள சொல்லுடா. மச்சான் நான் 8 மணிக்கு தாண்டா பார்த்தேன். இப்போ 12 மணி ஆச்சு. எப்போ வீட்டை விட்டு போனானே தெரியல. மாப்பிள்ள நானும் கவனிக்கல. சரி ஓகே ஓகே கூல் கூல். நீ ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தியே, அது அவகிட்ட கொடுத்தியா இல்லையா? கொடுத்துட்டேன். அதான் உனக்கு கால் பண்ணேன். மாப்பிள்ள லொக்கேஷன் மட்டும் பார்த்து ஷேர் பண்ணு. சரிடா நான் பார்த்துக்கிறேன். பக்கத்துல எங்கேயாவது இருப்பா. ரொம்ப போட்டு குழப்பிட்டே இருக்காது சரியா? சரி மாப்பிள்ள நீ பாரு, நான் வைக்கிறேன். டேய் சொல்லுடா. டேய் வெயிட் பண்ணு, நான் உனக்கு பார்த்துட்டு லொக்கேஷன் ஷேர் பண்றேன். நானும் வரேன். ரொம்ப போட்டு ஒரி பண்ணிட்டு இருக்காத சரியா? மாப்பிள்ள நான் இருக்கேன்டா, பார்த்துக்கலாம். டேய் ஏதாவது பேசுடா. ஓகே மாப்பிள்ள. வீட்டில் யார்கிட்டயாவது சொல்லிட்டியா என்ன? இல்லை எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை. சொன்னா யாரும் தாங்கிக்க மாட்டாங்க. நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்லாத. நைட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடலாம். சரி மாப்பிள்ள. சரி நீ பார்த்துட்டு சொல்லு, நான் கிளம்புறேன். இந்த டைம்ல அந்த பொண்ணு எங்க கிளம்பி போயிருப்பா? சரி ஓகே. அம்மாவோட கேஸ் மட்டும் மர்மமாவே இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியல. நாளைக்கு தான் அம்மாவோட ரிலேஷன்ல இருந்து பார்க்க வரேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள அம்மா மிஸ்ஸிங்னா என்னவா இருக்கும்? இது கதிர்கிட்ட சொன்னாலும் சரிப்பட்டு வராது. இது யாரோ என்னமோ பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு தான் புரியல. எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்கே. ஃபர்ஸ்ட் அம்மா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், அப்புறம் இதை பத்தி யோசிக்கலாம். நான் வேண்டாம்னு நினைச்சது சரிதான். என் ஃபேமிலியே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டல. நீ என்ன நினைச்சு முடிவெடுத்தனே தெரியலையே. இந்த நைட்குள்ள நீ கிடைச்சனா பரவாயில்ல. ஆனா கிடைப்பியா? என்கிட்ட வருவியா? இல்லைனா இது இப்படியே இருக்குமா? யாரு இந்த ஆளை எப்படி துரத்திட்டே இருக்கான்? ஐயோப்பா முடியல. ஐயோ வீட்லயே இருந்திருக்கலாம். பயமா வேற இருக்கே. அப்பா சுவாமி, நீ தான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும். ஐயோ யாரோ வர மாதிரி இருக்கே. என்னால் இதுக்கு மேலே ஓட முடியாது. மாட்டினா மாட்டிட்டு போகிறேன் போ.